சொல்லுங்க ஜாஸ்தி, உங்களை தான் எதிர்பார்த்துட்டு இருந்தேன். போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் வந்துருச்சா? வந்துருச்சு சார். போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்ல ஒன்றும் சரியா தெரியல சார். டாக்டருக்கே ரொம்ப கன்ஃபியூஷனா இருக்கு. அது கொலையா தற்கொலையானே கண்டுபிடிக்க முடியாத அளவுக்கு இருக்கு. என்ன சொல்றீங்க ஜான்சி? என்னாச்சு? ரிப்போர்ட்ல என்ன சொல்லுது? சார், இந்த கேஸே கொஞ்சம் வினோதமா இருக்கு சார். ஒன்றும் புரிய மாட்டேது. போஸ்ட்மார்ட்டம் பண்ண டாக்டருக்கே ரொம்ப கன்ஃபியூஷனா இருக்கு. பிளட் எல்லாம் வெளியே வந்திருக்கு. அவங்க உடம்புல ஒரு சொட்டு ரத்தம் கூட இல்லாம இறந்து போயிருக்காங்க. ஓ அப்படியா? அப்ப இந்த கேஸ்ல பெரிய மர்மமே இருக்குன்னு நினைக்கிறேன். கண்டுபிடிக்கிறேன் இந்த ராஜேந்திரன். சார், அது மட்டும் இல்ல, கொலையாளிக்கு எந்த ஆதாரமும் இல்ல. கொலை செஞ்சதுக்கான எந்த அடையாளமுமே இல்ல. அங்க எந்த ஃபிங்கர் பிரிண்ட்டுமே கிடைக்கல. அப்புறம் எப்படி இந்த மர்டர் நடந்திருக்கும் ஜான்சி? நீங்க என்ன நினைக்கிறீங்க? இல்ல சார், எனக்கு ரொம்ப மர்மமாவே இருக்கு. அது மட்டும் இல்லாம இந்த ஊர்ல சொல்றது மாதிரி 7 மணிக்கு மேல அந்த ஆவிங்க எதுவும் கொண்டிருக்குமா சார்? சே அந்த மாதிரிலாம் கிடையாது ஜான்சி. நான் மூட நம்பிக்கையெல்லாம் நம்ப மாட்டேன். இது ஏதோ ஒரு வில்லங்கமான விஷயம் தான் நடந்திருக்கு. எல்லாத்தையும் நான் கண்டுபிடிக்கிறேன். அது சரி, அந்த மாரிங்கிறவனை தேடி பாத்தீங்களா? சார், அந்த மாரியை பத்தி விசாரிச்சேன். அவன் ஊருக்குள்ள கொஞ்ச நாளா இல்ல. ஆனா அவனோட ஃப்ரெண்டு ஒருத்தன் இருக்கான். அவனை நான் வர சொல்லியிருக்கேன். அவன்கிட்ட விசாரிச்சா ஏதாவது தெரியுதான்னு பாப்போம். அப்படிங்களா ஜான்சி? சரி, போயிட்டு அவன் ஃப்ரெண்டு வந்தோன்னு சீக்கிரம் அனுப்புங்க. ஓகே சார். ராஜேந்திரா, இந்த கேஸ் உனக்கு ஒரு சவாலா தான் இருக்கும். இதை எப்படி முடிக்கலாம்னு யோசி. சார். சொல்லுங்க ஜான்சி. சார், இவன் தான் அந்த மாரியோட ஃப்ரெண்டு. ஓ, சார் தான் அந்த மாரியோட ஃப்ரெண்டா? சரி, நான் விசாரிச்சுக்கிறேன். உன் பேர் என்னடா? சார் என்ன எதுக்கு சார் இங்க கூட்டிட்டு வந்திருக்கீங்க? உனக்கு விருந்து வைக்க. உன் பேர் என்னன்னு முதல்ல சொல்லிடா. சார், என் பேர் ஜானி சார். சரி, உனக்கும் மாரிக்கு எத்தனை வருஷம் பழக்கம்டா? இப்ப மாரி எங்கடா? மாரியா? அது யாரு சார்? ஏய், என்ன நக்கல் பண்றியா? ஐயா கேக்குறாருல, ஒழுங்கா சொல்லு, இல்ல தோலை உரிச்சு தொங்க விட்டுருவாரு. டேய், ஒழுங்கா உண்மையை சொல்லு. மாரி எங்க இருக்கான்? சார் மாரி என் ஃப்ரெண்டெல்லாம் கிடையாது சார். அவரும் எனக்கு ஏதாவது உதவினா செய்வார். நான் அவர் ஏதாவது வாங்கிட்டு வர சொன்னால் வாங்கிட்டு வருவேன். அவ்வளோ சார். மற்றபடி எதுவும் எனக்கு தெரியாது சார். இல்லையே, மாரி காணாம போனதுக்கு முத நாள் நீ தான் அவன் கூட சுத்திட்டு இருக்கிறதா ஊருக்குள்ள சொல்றாங்களே, உண்மையை சொல்லு. முத நாள் எங்கடா போனீங்க? சார் சத்தியமா எனக்கு தெரியாது சார். என்னை விட்டுருங்க சார். ஜான்சி, இவன் இப்படிலாம் கேட்டா சொல்ல மாட்டான். போய் நம்ம லத்தி எடுத்துட்டு வா. ஓகே சார், இந்த எடுத்துட்டு வரேன். சார் அதெல்லாம் வேணாம் சார். நான் சொல்லிடுறேன் சார். சரி, ஒழுங்கா உண்மையை சொல்லி உன்னை விட்டுறேன். என்ன நடந்துச்சு சொல்லு. சார் மாரி அவர் ஒரு இடம் வச்சிருந்தாரு. அந்த இடத்த பண்ணையார் மக்களுக்காக புடுங்கிட்டாரு. அதெல்லாம் உண்மைதான். அந்த கோவத்துல தான் மாறி இருந்தாரு. முத நாள் என்னை சரக்கு வாங்கிட்டு வர சொன்னாரு. நானும் சரக்கு வாங்கிட்டு போனேன். மாறி நல்லா குடிச்சாரு. குடிச்சிட்டு பண்ணையாரை சும்மா விட மாட்டேன்னு சொன்னாரு. நான் ஏதோ போதையில தான் சொல்றாருன்னு நினைச்சேன். அன்னைக்கு நைட்டு 8 மணிக்கு மேல வெளியே கிளம்பி போயிட்டாரு. 7 மணிக்கு மேல இந்த ஊரை விட்டு போகக்கூடாது. இருந்தாலும் நான் சொல்ல அவர் ரொம்ப போதையில வெளியே போனவர் தான். அதுக்கப்புறம் வரல. நான் கூட ஏதோ காத்து கதுப்பு தான் அடிச்சிருச்சோன்னு நினைச்சேன். ஆனா சத்தியமா அவர் எங்க இருக்காருன்னு எனக்கு தெரியாது. டேய், என்னடா நீயே கதாலந்து விடுறியா? இல்ல மேடம், நான் சொல்றதெல்லாம் சத்தியம், உண்மை, நிஜமா. அதுக்கப்புறம் அவரை நான் பார்க்கவே இல்லை. இங்க பாருடா, உன்னை நம்பிதான் இப்ப விடுறேன், சரியா? மாரிய பத்தி எந்த தகவல் கிடைச்சாலும் உடனே என்கிட்ட சொல்லணும், புரியுதா? கண்டிப்பா சொல்றேன் சார். நான் வரேன் சார். டேய், ஊர் விட்டு ஓடிடலான்னு மட்டும் நினைக்காத, சரியா? அங்கங்க ஆள் இருப்பாங்க, மறந்துடாத, போ. ஜான்சி, இவனும் இப்படி சொல்றான், மாரியும் காணோம். அப்ப என்னதான் நடந்திருக்கும்? சரி, இவனை எதுக்கும் ஃபாலோ பண்ணுங்க, எதுக்கும் தேவைப்படுவான். ஓகே சார். ஓகே, நான் பண்ணையார் வீடு வரைக்கும் போய் விசாரிச்சுட்டு வரேன். மாமா மாமா மாமா, இந்தங்க டீ எடுத்துக்கோங்க. எனக்கு ஒன்றும் வேணாம்மா லட்சுமி. என்ன மாமா, போட்டோவே பார்த்துட்டு இருக்கீங்க? பின்ன என்ன லட்சுமி, என் பேத்தியும் போய் சேர்ந்துட்டா. என் உசுரா இருந்த என் பார்வதியும் என்னை விட்டு போயிட்டா. உண்மைதான் மாமா, நம்ம வீட்டில் இருந்த மகாவும் போயிட்டா, மகாலட்சுமியா இருந்த என் அத்தையும் போயிட்டாங்க. என்ன சொல்றதுனே தெரியல. மாமா, அதுக்காக நீங்க உடம்புக்கு எடுத்துக்காதீங்க, சாப்பிடுங்க. இந்த டீயனாவது குடிங்க. இல்லம்மா, என்னால எதுவுமே சாப்பிட முடியல. நம்ம வீட்டுல என்ன நடக்குதுன்னு ஒண்ணுமே எனக்கு விளங்கல, புரியல. என்னவா இருக்கும்னே தெரியலமா. அதான் மாமா, யார் விட்ட சாபமோ என்னன்னு தெரியல. நம்ம வீட்டில் இப்படி அபசகுணமாவே நடந்துட்டு இருக்கு. என்ன பண்றது? எக்ஸ்கியூஸ் மீ சார். அடடே, வாங்க இன்ஸ்பெக்டர், உள்ள வாங்க. சாரி சார், நீங்க கொஞ்சம் கஷ்டமான சூழ்நிலையில தான் இருக்கீங்க. இருந்தாலும் உங்கள்கிட்ட பேச வேண்டியது பேசணும், அதனாலதான் வந்தேன். பரவாயில்ல சார், உட்காருங்க சார். அம்மாடி லட்சுமி, அந்த காப்பியை தம்பி கொடுமா. இந்தாங்க சார் காஃபி. தேங்க்ஸ் மேடம். அதெல்லாம் இருக்கட்டும், கொஞ்சம் முக்கியமான விஷயம் பேசணும். உங்க பசங்களை கொஞ்சம் கூப்பிடுறீங்களா? பொன்ராசு, சின்ராசு. சொல்லுங்கப்பா. ஒண்ணு இல்லப்பா, சார் தான் ஏதோ பேசணும்னு கூப்பிட்டாரு.
அது ஒன்றும் இல்லை, உங்கள் அம்மா கேஸ் விஷயமா பேசலாம் தான் கூப்பிட்டேன். போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் வச்சு, ஆனால் போஸ்ட்மார்ட்டமில் சரியாக ஒன்றும் தெரிய மாட்டுது. இது கொலையா தற்கொலையானே தெரிய மாட்டுது. ரொம்ப கன்ஃபியூஷனாக இருக்குது. என்ன சார் சொல்றீங்க? மர்மமா இருக்கே நீங்க சொல்றதெல்லாம். இப்ப என்ன சார் பண்ண போறீங்க? கவலைப்படாதீங்க, இந்த கேஸை முடிக்காம இந்த ராஜேந்திரன் ஓய மாட்டான். விசாரிச்சுட்டு தான் இருக்கேன். ஊருக்குள்ள விசாரிக்கும் போது மாரிங்கிறவனை பத்தி சொன்னாங்க. மாரிக்கும் உங்களுக்கு ஏதோ பிரச்சனை வந்துச்சாமே? ஆமா சார், அது ஒரு இட பிரச்சனை தான். ஆனா மாறி கொலை பண்ற அளவுக்கு போவான்லாம் தெரிய மாட்டுது. அவன் அந்த அளவுக்கு கெட்டவெல்லாம் கிடையாது சார். எனக்கு என்னமோ கொலை மாதிரிலாம் தெரியல. இது வேற ஏதோ சம்மந்தப்பட்டது இருக்கு. ஒருவேளை காத்து கருப்பு எதுவும் என் பார்வதி அடிச்சிருக்குமா? ஆமா ஆமா, மாமா சொல்ற மாதிரி இதான் நடந்திருக்கலாம். 7 மணிக்கு மேல யாருமே வெளியே போக மாட்டோம். அத்தை மாடிக்கு போயிருக்காங்கன்னா ஏதோ பிரச்சனை நடந்திருக்குன்னு நினைக்கிறேன். இல்லை சார், நீங்கள் வேணா காத்து கருப்புன்னு நம்பலாம். நான் ஒரு போலீஸ்காரன். இதில் என்ன இருக்குன்னு நான் கண்டுபிடிக்காம விட மாட்டேன். அந்த மாதிரியை தான் தேடிட்டு இருக்கோம். அவன் கொஞ்ச நாளாக ஊருக்குள்ளே காணோமா. அதை சொல்லிட்டு போகலாம் தான் வந்தேன். நீங்கள் எதுக்கும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருங்க. என்னமோ சார், எங்க குடும்பம் ரொம்ப நல்ல குடும்பம். எங்க குடும்பத்துல இருக்க எல்லாருமே நல்லவங்க தான். ஆனா எங்க குடும்பத்துக்கு ஏன் இப்படி நடக்குதுன்னே தெரியல சார். கவலைப்படாதீங்க, என்ன நடந்துச்சுன்னு நான் கண்டுபிடிக்கிறேன். எது விவரம் தெரிஞ்சாலும் நீங்கள் உடனே எனக்கு ஃபோன் பண்ணி சொல்லுங்கள். அதே மாதிரி எல்லாரும் ஜாக்கிரதையாக இருங்க. அதே மாதிரி எதையும் என்கிட்ட மறைக்காதீங்க. எது நடந்தாலும் என்கிட்ட சொல்லிடுங்க. சரிங்க சார், கண்டிப்பா சொல்லிடுறோம் சார். சார், அப்போ நான் வரேன் சார். என்ன பொன்ராசு சின்ராசு இப்படி சொல்லிட்டு போறாரு? அப்ப பார்வதிக்கு என்னதான் ஆயிருக்கும்? மர்மமாவே இருக்கே, ஒன்னும் புரிய மாட்டுதே. ஆமா மாமா, எனக்கும் ஒன்றும் புரியல. பயமா இருக்கு. போலீஸ்கார் வேற எல்லாரையும் ஜாக்கிரதையா இருக்குன்னு சொல்லிட்டு போறாரு. என்ன பண்றது? ஒன்றும் புரியலையே. அண்ணி, அதெல்லாம் பயப்படாதீங்க. அதான் நாங்கள் இருக்கோம்ல, பார்த்துக்குறோம். ஒன்றும் பயப்படாதீங்கப்பா. எல்லாத்தையும் கண்டுபிடிக்கலாம். என் அம்மாக்கு என்ன நடந்துச்சுன்னு போலீஸ்கார் கண்டுபிடிச்சு சொல்லிடுவாரு. சரி, நம்ம குடும்ப ஜோசியர் நாளைக்கு வர சொல்றேன். என்ன நடந்திருக்கும் ஏதுன்னு அவர் சொல்லுவாரு. நம்ம குடும்பத்துக்கு ஏதாவது பரிகாரம் செய்யுமான்னு கேட்போம். நாளைக்கு அவரை உடனே வர சொல்றேன். ஆமாப்பா, நம்ம ஜோசியர் எல்லாத்தையும் சொல்லிடுவாரு. நானே ஃபோன் பண்ணி நாளைக்கு வர சொல்லிடுறேன். பார்வதி, எங்களெல்லாம் இப்படி தவிக்க விட்டு போயிட்டேடி. நானும் என் வந்திருப்பேன்லடி உன் கூட. என்னையும் கூட்டிட்டு போயிருக்கலாம்லடி. என்ன நடந்திருக்கும்? அவங்க வீட்டில் விசாரிச்சு பார்த்ததுல ஒன்றும் சரியாக தகவல் சொல்ல மாட்றாங்க. ஆனால் இது கொலையா தற்கொலையான்னு டாக்டருக்கே குழப்பமா இருக்கு. இப்போ அடுத்து நம்ம என்ன நடவடிக்கை எடுக்கிறது? மாறி ஒன்று தான் துருப்புச்சீட்டு நமக்கு. ஃபஸ்ட்டு மாரியை கண்டுபிடிக்கணும். ஐயா ஐயா, ஒரு நிமிஷம் இல்லைங்க ஐயா. வணக்கம் சார். சொல்லுங்க சார். என்ன சார்? ஐயா, இந்த ஊருக்குள்ள மாரிங்கிறவன் இருந்தாலும் அவன் வீடு எங்க இருக்குன்னு தெரியுமா? மாரியா சார்? அவன் இங்கதான் சார் இருந்தான். அவன் சொந்த ஊரே இதுதான். ஆனா ஒரு பிரச்சனை வந்ததுக்கு அப்புறம் அவனை ஆளே காணோம். எங்க போனான்னு தெரியல. அதெல்லாம் தெரியா? அவன் வீடு எங்க இருக்குன்னு சொல்றீங்களா கொஞ்சம்? ஊருக்குள்ள போனீங்களா? கிழக்கால 3வது வீடு. வீடு பூட்டியே தான் கிடக்குது. என்னான்னு தெரியல. அவனுக்கு என்ன ஆச்சோ ஏதாச்சோ. அவனுக்கு வேற ஏதாவது சொந்த பந்தம் இருக்கா வேற ஊர்ல? அதெல்லாம் இல்லை சார். அடிக்கடி திருவண்ணாமலை போயிட்டு வருவான். அவனோட அக்கா பொண்ணோட வீட்டுக்காரு அங்கதான் இருக்காராம். திருவண்ணாமலையா? அங்க எதுவும் அட்ரஸ் தெரியுமா உங்களுக்கு? அதெல்லாம் தெரியாது சார். திருவண்ணாமலை போனேன்னு சொல்லுவான். அம்பிட்டு தான் தெரியும். நீங்க ஊருக்குள்ள போய் விசாரிச்சு பாருங்க. சரிங்க ஐயா, நீங்க போயிட்டு வாங்க. ஃபர்ஸ்ட் மாரியை விசாரிக்கணும். மாறி கிடைச்சாதான் அடுத்த காயை நவுத்த முடியும்.